தேர்தல் நடத்தை விதிமுறைகள் இது கட்சிக்கும் அரசுக்கும் மட்டும் கிடையாதுங்க, பொதுமக்களுக்கும் கண்டிப்பா இருக்கு. அந்த வகையில பொதுமக்கள் என்னெல்லாம் செய்யலாம், என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. 1. ரொக்க பணத்தை 50,000 ரூபாய்க்கு மேல நீங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறீங்க அப்படின்னா உரிய ஆவணங்களோட கொண்டு போகணும். அப்படி இல்லைன்னா பறக்கும் படையினர் அதை பறிமுதல் பண்ணிடுவாங்க. கோர்ட்ல போய் தான் நீங்க திரும்பி வாங்கணும். 2. பரிசு பொருட்கள். புடவை மாதிரியான பரிசு பொருட்களா இருந்தாலும் பல்கா நீங்க கொண்டு போகும்போது அதையும் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்ல நான் ஒரு திருமணத்துக்கு தான் போறேன், நகை தான் கொண்டு போறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதற்கான பத்திரிகையும் நீங்க உடன் கொண்டு செல்வது அவசியம். 3. சாதி ரீதியாகவோ மத ரீதியாகவோ வன்முறையை தூண்டும் வகையிலோ சமூக வலைதளங்கள்ல பதிவிடக்கூடாது. அதுவும் உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தலாம். என்ன எல்லாமே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸாவே இருக்கே, நமக்குன்னு ஒரு பவர் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இருக்குங்க. சி விஜில் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கு. அந்த ஆப் மூலமா உங்களுக்கு பணப்பட்டுவாடா பண்றாங்க, இல்ல பரிசு பொருட்கள் பட்டுவாடா பண்றாங்க, இல்ல உங்களுடைய தெருவில் அனுமதியின்றி பேனர் வைக்கிறாங்க, இந்த மாதிரி எந்த விதமான புகாரா இருந்தாலும் அதை நீங்க ஒரு புகைப்படமா எடுத்து சி விஜில் ஆப் மூலமா கொடுக்கும்போது நீங்க புகார் கொடுத்த 100 நிமிஷத்துக்குள்ள பறக்கும் படையினர் ஸ்பாட்டுக்கு வந்துருவாங்க. இதை தாண்டி முதியோர் உதவித்தொகை வாங்குறீங்க, மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை வாங்குறீங்க அப்படின்னா அந்த எந்த உதவித்தொகையும் நிறுத்தப்படாது. ஏற்கனவே இருக்கிற திட்டம் அப்படியே தான் செயல்படுத்தப்படும். எக்ஸிஸ்டிங்ல இருக்கிறது, புதிதாக எந்த ஒரு திட்டத்தையும் அறிவிக்க கூடாது அப்படின்ற ரெஸ்ட்ரிக்ஷன் மட்டும்தான் இருக்கு. இந்த தேர்தல் நடத்தை விதிமுறைகளை என்னைக்காவது நீங்க மீறி இருக்கீங்களா அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இது அரசியல் அகராதி. நான் வேதவள்ளி.